நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. பயனற்ற பொருள்களை விட்டுவிட்டு கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்கிற திருத்தூதர்களின் வார்த்தைகளை இன்று நினைவுகூர அழைக்கப்படும் இந்த வேளையில் நாமும் பயனுள்ள அடையாளமாக, வாழ வைக்கிற நல்ல அடையாளமாக நமக்கு கொடுக்கப்பட்ட இறைவனுடைய திருவுடல் திரு இரத்த அபிஷேகத்திற்கு முன்பாக நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். திருப்பாடல் 115 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு அன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். நாம் செயல்படுத்துகிற எல்லா காரியத்திலும் கடவுள் மாட்சி அடைய வேண்டும். மனித மாட்சி அல்ல, மனித பெருமை அல்ல, கடவுளுடைய பெருமையே நமது பெருமையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வரிகளை கடவுள் முன் உணர்வோடு பாடி ஜெபிப்போம். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏன்? காரணம், நாம் ஆண்டவரை பறைசாற்றாத போது, கடவுளுடைய மாட்சி விளங்க செயல்படாத போது மற்றவர்கள் நம்மை பார்த்து கேட்பார்கள், அவர்களுடைய கடவுள் எங்கே என்று. அப்படிப்பட்ட கேள்வி நம் வழியாக எழுந்து விடாதபடி நாம் அந்த தெய்வத்திற்கு சான்று பகர இறை திட்டம் நம்மில் நிறைவேற மன்றாடி ஜெபிப்போம். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். கடவுளுடைய வார்த்தை நமக்கு உரைப்பது, நம் கடவுளோ விண்ணுலகில் இருக்கிறார், தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கிறார் என்று.
அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே என்கிற வார்த்தையின்படி நாம் மனித கைவேலைகளால் உருவாக்கப்பட்ட சிலைகளையோ அல்லது படங்களையோ மட்டுமே நம்பி வாழ்ந்து கடவுளுடைய பேரிரக்கத்தை விட்டு விலகிவிடாதபடி கடவுளுக்குரிய உண்மையான ஒரு ஞானத்தில் பயணிக்க இறை திருவுளம் அறிந்து செயல்பட்டு கடவுளை மாற்றிப்படுத்த இந்த வேளையில் மன்றாடி ஜெபிப்போம். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை பெயருக்கே உரித்தாக்கும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக என்கிற இந்த வார்த்தை எல்லோருக்கும் உரியதாக இருந்தாலும் எல்லோரும் இந்த ஆசீர் பெறுவதில்லை. காரணம், அவர்கள் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரை அல்ல, மனிதர்களையும் உலக படைப்புகளையுமே தம் கண்களுக்கு முன்பாக வைத்து பயணிக்கிறவர்கள். ஆகவேத்தான் விண்ணகமே ஆண்டவருக்கு உரியது, மண்ணகத்தையோ ஆண்டவரே மானிடருக்கு வழங்கியுள்ளார் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாக ஆண்டவரில் மாட்சியோடு பயணித்து ஆண்டவரை பெருமைப்படுத்துவோம். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.